சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். தமிழக அரசின் வணக்கங்கள். தமிழக அரசு திடீரென்று மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இது திடீரென்று அறிவிக்கவில்லை, திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள். அறிவிப்பு அறிக்கையிலே ஜூலை 1ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை 15ஆம் தேதி. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அறிக்கையிலே ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய மின்கட்டண உயர்வு கிட்டத்தட்ட 4.8 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது திமுக அரசு கடந்த 23 மாதங்களில், அதாவது 2 ஆண்டுக்குள் 23 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 2022 செப்டம்பர் மாதத்தில் 26.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதாவது 26.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை. அது என்னைக்கு? 2022 செப்டம்பர் மாதத்தில். அதன் பிறகு 2023 ஜூலை மாதத்தில் 2.1 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதன் பிறகு 2024 ஜூலை மாதத்தில் 4.8 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இது மூணு நீங்க கூட்டினீங்கன்னா இந்த 23 மாதத்தில் கிட்டத்தட்ட 33.7 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு. இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மின்சார தீவிரவாதம், எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகைன்ஸ்ட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. வேற என்ன சொல்றது? 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா? வருவாய் தமிழக அரசிற்கு இந்த 23 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய். இது நம்முடைய பணம், மக்களுடைய பணம். 40,000 கோடி ரூபாய் வருவாய். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள், 10,000 கோடி என்று அறிவித்தார்கள். ஆனால் வருவாய் 40,000 கோடி. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி! இது 10,000 கோடி நட்டம்னு சொல்றது, 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு. இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? லஞ்சம், ஊழல், நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு. லஞ்சம், ஊழல், எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல். ஏன் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள், சராசரி மின் தேவைகள் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல உச்சத்துல, சம்மர்ல உச்சத்துல 19,500 மெகாவாட், 20,000 மெகாவாட் வச்சுக்கலாம். குளிர் காலத்துல டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அது 15,500 மெகாவாட், ஒரு 5,000 மெகாவாட் குறையும். ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் மின் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? தனியார் துறை, அரசு துறையில 34,000 மெகாவாட். தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு. ஆனால் அது எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு? அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதான் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா? இப்போ நான் சொல்றேன்ல, 20,000 மெகாவாட் மின் தேவைகள், உச்சத்துல மின் தேவைகள், அதுல அரசு சார்பில் எவ்வளவு தெரியுமா மின்சாரம் போய்கிட்டு இருக்கு? 5,500 மெகாவாட் தான். 20,000 மெகாவாட்ல வெறும் 5,500 மெகாவாட் தான்
தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது. மீதி இருக்கின்ற 14,500 மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க? தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை. தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல? என்ன காரணம்? டப்பு டப்பு, காசு, பணம், துட்டு, மணி மணி. வேற என்ன? வேற என்ன? அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா 3.4 ரூபாய், 3 ரூபாய் 40 பைசா சராசரி. ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? உச்சத்துல நேரத்துல 12 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க. 12 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல எவ்வளவு இவங்களுக்கு கமிஷன் வரும்? பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி. இதற்காகத்தான் தமிழக அரசு அரசு துறையில சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது. இந்த 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 17,300 மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. எவ்வளவு காலமா? 20 ஆண்டு காலமாக 17,300 மெகாவாட் அரசு உற்பத்தி செஞ்சிருக்கணும். இது 20 ஆண்டு காலமா நிலுவையில் இருக்கு. ஏன்? அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும். அவங்க கிட்ட கமிஷன் அதிகமா கொடுப்பான். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். வேற எந்த காரணம் கிடையாது. ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு கோடி தெரியுமா மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு. 5,500 கோடியில எத்தனை பெர்சென்ட் கணக்கு நீங்களே போட்டுங்க. 55,000 கோடியில எத்தனை பெர்சென்ட் கணக்கு நீங்க போட்டுங்க. ஆண்டுதோறும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க எங்க போய் அரசு துறையில மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க? தயாரிப்பாங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5,700 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அப்ப அறிவிச்சாங்க. 2014 5,700 மெகாவாட் அறிவிச்சு அது திறப்பு விழா நடந்தது. என்னென்னமோ நடந்தாங்க. எங்க பேப்பர் அதுல பாத்தீங்கன்னா எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 மின் உலைகள். இது திட்டம் 2014 செப்டம்பர் 27ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மதிப்பு 7,814 கோடி. இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. அடுத்தது 660 மெகாவாட் எண்ணூர் மின் திட்டம் 2014 ஜூலை 14ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இது 6,380 கோடி மதிப்பிலான திட்டம். இது 2022-23 பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. அடுத்தது 6,376 கோடி செலவில் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்ப மின் திட்டம் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது 2019ஆம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும். ஆனா 2024 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆனாலும் 1 மெகாவாட் கூட அந்த திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் வரல. தொடங்கிட்டார், ஆனா வரல. அடுத்தது தலா 800 மெகாவாட் என 2 பிரிவுகள் கொண்ட 1,500 மெகாவாட் திறன் கொண்ட உப்பூர் மின் திட்டம் 12,778 கோடி மதிப்பில் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கணும். ஆனால் வரல. அடுத்தது தலா 660 மெகாவாட் வீதம் 2 உலைகள் கொண்ட 1,320 மெகாவாட் திறன் கொண்ட உடன்குடி மின் திட்டம் 10,615 கோடி செலவில் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இது 2022ஆம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. இது திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க. திட்டமிட்டு தான் நடக்குது. ஏன்னா அவன் அதிகமா கமிஷன் கொடுக்கிறான். வேற என்ன காரணம்? என்ன காரணம்? அவ்வளவுதான்.
இது ஏதோ திடீர்னு நடக்கல, காலகாலமா நடந்துதான் இருக்குது. ஆனா பாதிப்பு யாரு? மக்கள், பொதுமக்கள், பாமர மக்கள், அடித்தள மக்கள், ஏழை மக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல 85 விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா? சிறு குறு தொழில் முனைவோர்கள். 85 விழுக்காடு. அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏற்கனவே இந்த கொரோனானால எவ்வளவு மூடிட்டாங்க, 50,000 சிறு குறு தொழிலாளர் மூடிட்டாங்க. அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் இன்னும் எத்தனையோ 1000 யூனிட்டுக்கு மூடிட்டு வராங்க. ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது, கவலை இல்லை. ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு 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 வந்துட்டு இருக்குது. மணி 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 இப்படிதான் வருது. இதுல இன்னொரு ஊழல், பெரிய ஊழல் என்னன்னா நிலக்கரி இறக்குமுதல். இறக்கி எங்க இந்த இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா அதுல வரது. அது வேற தரம் இல்லாத நிலக்கரியை இறக்குமதி செய்து, அதாவது நிலக்கரி இறக்குமதி இல்ல, அது என்னன்னா தரம் இல்லைன்னா அது வந்து கம்பஷன், அதாவது கேலரிக் வேல்யூ சொல்றது, மிக குறைவான கேலரிபிக் வேல்யூ, அதிகமான ஆஷ் கண்டென்ட், இதுதான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எவ்வளோ இருக்கு இதுல, உள்ள தோண்ட 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 மழையா வரும். என்னது? நிலக்கரி ஊழல் மழையா வரும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தான். இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்குவாங்க, இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்கு, மாத்தி மாத்தி தான். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாதிப்பு யாரு? நம்ம நாமம் போட்டது நம்ம தான். நாமம் போட்டு ரோட்ல போய் திந்திட்டு இருக்கிறோம். ஐயோ ஏத்திட்டாங்களே, ஐயோ ஏத்திட்டாங்களே. போன வருஷம் அந்த 2.1 விழுக்காடு ஏத்தினாங்க பாரு, அது வந்து வீட்டுகளுக்கு ஏத்தல. யாரால தெரியுமா? அது பாட்டாளி மக்கள் கட்சியால. நம்ம போராடணும், ஐயா போராடினாரு. உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாரு? சரி, அந்த 2.1 விழுக்காடு உயர்த்தியது அது வீடுகளுக்கு வேண்டாம், நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு அவர் குறைச்சாரு. எதுக்கு? நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, இந்த ஆண்டு வந்தது இல்ல, அதுக்கு முன்பு வீடுகளுக்கு ஏற்றக்கூடாதுன்னு அந்த சூழ்ச்சியால தான். அந்த சூழ்ச்சியால தான். இதுதான் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி, மக்களை ஏமாத்துகின்ற செயல். முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் 2030க்குள் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்வோம். எவ்வளவு? தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் உள்ள 50 விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தின் மூலமாக நாம் தயார் செய்வோம். 50% of Tamil Nadu's electricity will be produced by renewable energy by 2030. யார் சொன்னது? முதலமைச்சர். நடக்குதா? இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 50 மெகாவாட் சோலார் மின் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் சொன்னாங்க. ஒரு மின் திட்டம் கூட நடைமுறைப்படுத்தல. 2040க்குள் எவ்வளவு காலம் இருக்கு? 2040ல 16 வருஷம். 2040க்குள் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மின் உற்பத்தி பசுமை மின் உற்பத்தி, அதாவது ஒண்ணு கூட, அதாவது எரிவாயு சக்தி, ஏதாவது எல்லாமே புதுப்பிக்கவில்லை, ரெனியூபிள் எனர்ஜியில் ஒன்னு சோலாரு, இல்லாட்டி விண்டு, காற்றாலைகள், எல்லாத்தையும் நீர் இதுல தயாரிப்போம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்க பொறுக்காதீங்க, அங்கங்க கிளம்புங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல வந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க. அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள். இவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா? மக்கள் பாதிக்கப்படணுமா? விவசாயிகள் பாதிக்கப்படணுமா? தொழிலாளர்கள் பாதிக்கப்படணுமா? சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்படணுமா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். வைக்க கேடு. மற்றதெல்லாம் அப்படி நிக்கிறீங்க ஸ்டிஃபா, எங்களுக்கு மத்திய அரசு சம்பந்தம் இல்லை நிக்கிறீங்க. இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா, நாங்க தலைவணங்கி நாங்க ஏற்போம். ஐயா, உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் அதிக வரிகள், அதிக சுமைகள் நாங்கள் கொண்டு மத்திய அரசு அறிவிப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம். ஆமா, அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் ஏற்றுவார். இப்ப அந்த பயம் வந்தாதான் அடுத்த ஆண்டு ஏற்ற மாட்டார். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோத்துருதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஏற்றிருக்க மாட்டார். உண்மைதானே? அந்த பயம் வந்திருக்கும்.
இந்த பயம் வந்திருக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக வந்து அதாவது திமுக வெற்றி பெறல, திமுக பணம் தான் வெற்றி பெற்றது. திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க, திமுக வெற்றி பெறல. இதெல்லாம் இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். நாங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை ஆறுகளில் தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளவோ போராடிட்டு வரும். காவிரியில தடுப்பணை கட்டுங்க, பாலாத்துல கட்டுங்க, வைகையில கட்டுங்க, தென்பெண்ணில கட்டுங்க, தாமிரபரணி எல்லாத்துக்கும் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்றோம். இவ்வளவு காலமா போராடிட்டு வரோம். என் மேல நான் ஒரு வழக்கும் போட்டிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கும் இருக்கு, தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா தடுப்பணை கட்ட மாட்டாங்க? ஏன்? மண்ணை இழுக்க முடியாது, மணல் குவாரி நடத்த முடியாது. ஏன்னா ஒரு தடுப்பணை கட்டினா தண்ணி 10 கிலோமீட்டர் நிற்கும். 10 கிலோமீட்டர் தண்ணி நின்றுதுன்னா அவங்க மண் எடுக்க முடியாது, கொள்ளடிக்க முடியாது, மண் எடுக்க முடியாது. அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டாங்க. அதே போன்றுதான் இங்க அரசு நிறுவனங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்காக இவ்வளவு நான் சொன்னல, இவ்வளவு பட்டியல், இவ்வளவு முதலீடு, இவ்வளவு காசு போட்டாங்க. ஆனாலும் அதுல 1 மெகாவாட் கூட எடுக்கல. வேணுமே தான் தடுத்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க, தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் காசு, பணம், துட்டு அவங்க கிட்ட வாங்க முடியும், கமிஷன் வாங்க முடியும். இதுதான் நிர்வாக சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஊழல், நிர்வாக சீர்கேடு மின்சாரத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு உதாரணம். மின்துறையில் இருக்கு. எல்லா விலைவாசி ஏத்திட்டாங்க. இன்னைக்கு தக்காளி எவ்வளவுமா? 100 ரூபாய் தக்காளி, 100 ரூபாய் தக்காளி 1 கிலோ. ஆனா விவசாயிக்கு எவ்வளவு திரும்ப போகுது தக்காளி? 5 ரூபாய். பாவம் விவசாயி 5 ரூபாய் வாங்கி என்ன ஆலயமனே வேலுசாமி எவ்வளவு தெரியுமா தக்காளி வாங்கினா தானே நீங்க? இதுதான் தமிழ்நாட்டின் ஒரு நிர்வாகம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அவ்வளவுதான். இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து செய்யும். தமிழக அரசு இதை திரும்ப பெறுகின்ற வரையில் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் செய்வோம். இது நாங்கள் விட போறது கிடையாது. ஏன்னா இந்த முறை தடுத்து நிறுத்தினாதான் அடுத்தது பயம் வரும். அடுத்தது தடுத்து ஏத்த மாட்டாங்க. இல்ல அடுத்த ஜூலை மாதம் ஏத்துவாங்க, உறுதியா ஏத்துவாரா? ஏன்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது. ஆமா, அப்புறம் உள்ளாட்சி, சட்டமன்றம். அதனால இதெல்லாம் நினைச்சு பாருங்க. 23 மாதங்கள், 3 ஆண்டு, 2 ஆண்டு கூட இல்ல, 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு உயர்த்திருக்கிறது. 33 3ல 1 பங்கு. எவ்வளவு அநியாயம் இல்ல? 3ல 1 பங்கு எவ்வளவு அநியாயம். சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமானது, நம்மளுடைய வழக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே பிளக்கார்டு வச்சிருந்தான். என்ன வச்சிருந்தான்? ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு என்னாச்சு? 221வது வாக்குறுதி. திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த 221வது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு? ஒன்னும் ஆகல. கொண்டு வருவாங்களா? ஒன்னும் இல்ல. இது எப்போ யார் யோசனை சொன்னாங்க தெரியுமா? அந்த யோசனைய முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க சொன்னோம். மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க, மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை இது. கடந்த ஆட்சியாளர்கிட்ட நாங்க கேட்டு பார்த்தோம், ஒன்னும் பண்ணல. இப்பயும் நாங்க எத்தனையோ முறை போராட்டம் சொல்லியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டில், அடித்தள ஏழை வீட்டில் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். நினைச்சு பாரு, 6000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. நான் சம்பளமே எவ்வளவு, வருமானமே எவ்வளவு? 6000 ரூபாய், 5500 ரூபாய் வருமானம்.
அவன் 500 ரூபாய் மிச்சப்படுத்துறதுதான் நினைச்சு பாருங்க. மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினா. ஆனா இவங்க அதை பத்தி இல்ல. தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் அறிக்கை, சும்மா அறிக்கை. தேர்தல் அறிக்கை அதாவது இந்த திமுக இந்த வெற்று அறிக்கை போடுவாங்க, வெற்று வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு. இத மாதிரி வேற எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு, ஏமாத்துறது. அது பேரு அறிவிப்பு திமுக, அவ்வளவுதான். அறிவிப்பு திமுக, வேற எதுவும் இல்ல. அறிவிப்பு திமுக இப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால இனியும் மக்கள் ஏமாறாதீங்க. இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் தொடரும். ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா கிடையாது. இவங்க திரும்ப பெற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையிலே நாங்கள் நடத்துவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக அறிவித்த இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும். மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், அதே போன்ற சிறு குறு தொழில் முனைவோர்கள், தொழிற்சாலைகளை வாழ விடுங்கள்.